இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. புதிய நாள் தந்தீரை
தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயமானவரே, நாயகனே. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அன்பானவர்களே, ஒரு திறந்தவெளி சுரங்கத்தில் பிரமாண்டமான இயந்திரங்களும் மிக மிக நீளமான பெல்ட்டுகளும் 24 மணி நேரமும் இயங்கி கொண்டே இருந்தது. அந்த பெல்ட்டின் ஓடு பாதையில் மனிதர்கள் உட்கார்ந்து இருப்பதற்கு சீட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கும். இரவு நேரங்களிலும் அந்த இயந்திரம் அந்த பெல்ட் ஓடிக்கொண்டிருக்கிறதா என்பதை கவனிப்பதற்காக அந்த சீட்டின் ஓடுபாதையில் இருக்கிற பெல்ட்டில் ஊழியக்காரர்கள் அமர்ந்திருந்து அதை கண்காணிப்பார்கள். இந்த திறந்தவெளி சுரங்கத்தில் கூட ஆபத்துகள் வருமா என்று கேட்டபோது இந்த பெல்ட்டில் இரவு நேரத்தில் இதில் கண்காணிக்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள் தூங்கி விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சமீபத்தில் கூட ஒருவர் அந்த பெல்ட்டில் தூங்கி விழுந்து அவருடைய சரீரம் துண்டு துண்டாக கீழே வந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டது. அன்பானவர்களே, நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய நம்மை சுற்றியுள்ள ஆபத்தை மறந்து நாம் உணர்வற்று தூங்குகிறவர்களைப் போல் இருக்கும் பல காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கின்றன. நமது வாழ்க்கையில் தேவன் இருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அதை சிந்தித்து பார்ப்பதற்கு கூட ஜனங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. நம்மை திருத்தி கொள்ளவில்லை என்றால் நாம் எந்த வேலை செய்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. விசேஷமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஜெப நேரம் திருடப்படுகிறது என்பதை முக்கியமாக நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது ஒரு ஃபோன் மணி அடித்தாலே அந்த ஃபோனுக்கு அட்டன் பண்ணி விடை கொடுத்து விட்டு தான் நாம் ஜெபிக்கிறோம். அதே போல் நாம் ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது ஃபோன் வந்தால் நம்ம வெளியே கொண்டு போய் பேசி விட்டு தான் அதற்கு பிறகு மறுபடியும் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, எதில் விழிப்பாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த நாட்களில் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அசந்து தூங்கி விடுவோம் என்று சொன்னால் சுரங்க தொழிலாளி அதில் பெல்ட்டில் தூங்கி விழுந்து அழிந்து போவது தெரியாதது போல நாமும் அழிவுக்குள் போய்கொண்டிருப்போம். நாம் கண் விழித்து பார்க்கும்போது எல்லாம் முடிந்து போயிருக்கோம். ஆனால் அதனால் நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக நாம் செபிக்கிறவர்களாக நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக நாம் எப்பொழுதும் நடந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் ஸ்டார்ட். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தர்
நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமும் அடைக்கலம் கர்த்தர் தாமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமும் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார், உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார், அவரே அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். வழிகளெல்லாம் நினைத்திடுவோம், வழிகளெல்லாம் நினைத்திடுவோம். வாழ்வின் பாதை காட்டிடுவார், வாழ்வின் பாதை காட்டிடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். சாட்சி சொல்கிறவங்க இருந்தால் முன்னாடி வந்து சாட்சி சொல்லலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நேரத்து சாட்சியாக இருக்க செய்த கர்த்தர் ஸ்தோத்திரம். இது மூன்று மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் நெஞ்சு வலி வந்தது, நல்லா கஷ்டப்பட்டுட்டோம். அது நாங்கள் மருந்து வாங்கணும் போகல, ஆஸ்பத்திரி ஒன்றும் போகல. பாஸ்டரிடம் ப்ரேயர் பண்ண சொன்னோம். பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி ஏசப்பா அற்புத சுகத்தை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டர் நன்றி புரியாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து என்னை நிற்க வச்ச தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நான் 2 மாதமாக கொண்டது ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப பிசாசு போராட்டத்தில் 2 மாதம் கால் வந்து சிலிப்பின்னு, கால் நடக்க முடியாத, கால் நல்லா பிறகு கை பப்பாளி பழம் கையில் உழுந்து பெருசாக ஆயிடுது. 2-3 டாக்டர்கிட்ட போயிட்டு எண்ணெய் போட்டு அது போட்டு எல்லாமே செஞ்சு எப்படியா இருந்தாலும் நடக்க முடியாத அளவுக்கு பிசாசு போராட்டம். புக்கு கொண்டு போய் கொடுக்க போனேன். 4வது மாதம் எனக்கு பிரதர் புக்கு அனுப்புனார். அனுப்பின உடனே ஒரு 10 நாளில் 15 நாளில் இல்லை ஒரு வாரத்தில் கொடுத்து முடிச்சுடுவேன் நான். அவ்வளோ எனக்கு ஒரு ஆர்வம். புக்கு வந்தவொடனே புக்குக்கெல்லாம் முத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு ஏற்கனவே பிரதர். அப்படின்னு போயிட்டு அந்த புக்கை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன். எப்படின்னா ஏசே நம்ம வீட்டுக்கு வந்த மாரி எனக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது ஒரு 2 நாள் சென்று கடைக்கு போயிட்டு வரும்போது படிக்கட்டு இருந்து கீழே இறங்கும்போது கால் சிலிப்பாகி அப்படியே புதன்னு வீங்கி போச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எல்லாம் பார்க்க சொன்னாங்க. பார்த்துக்கு எலும்பெல்லாம் ஒன்றும் உடையில, சதை பிரண்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, சரியாயிடுமா. நாங்கள் ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் எண்ணெயும் போட்டேன். பிரதருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறது அந்த சிந்தனைக்கே போகிறது கிடையாது. அப்படியே மறந்துடுவேன். பிசாசு போராட்டம் 2 மாதமாக கொண்டது என்னை போட்டு வாட்டி வதக்கி எடுத்துருச்சு. உடம்பு பூரா ரொம்ப நொந்து நூலாக நிற்கிறேன் இப்போ. ஏன்னா அப்புறம் புக்கு கொடுக்க போனேன். ஒரு 3வது மாதம் புக்கு கொடுக்க போனேன். அப்போ அங்கே ஒரு லேடிஸ் என்கிட்ட பஸ் ஸ்டாண்டில் அந்த டர்னில் கொண்டு கொடுக்க போகும்போது, நான் பப்ளிக்கு வந்து புக்கெலாம் கொடுக்குற போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க திட்டினாங்க. நான் சொன்னேன், பப்ளிக்கு தானே கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் வந்து கொடுக்குறேன் நான். நீ வேறு யாரா பேசினா நான் போலீஸில் பிடிச்சி கொடுவேன். இதோ இருக்குது, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, வேணா போய் இது கண்பணி கொடு, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போராட்டம். அப்புறம் 2வது ஒரு சாட்சி, அதே பஸ் ஸ்டாண்டில் புக்கு கொடுத்து நிற்கும் போது ஒரு வண்டியில் ஒருத்தர் வந்து நின்றார். அவருக்கு புக்கு கொண்டு கொடுத்தேன். நீ யாரை கேட்டு இந்த புக்கை கொடுக்குறேன்னாரு. நான் சொன்னேன், நான் யாரை கேட்கணும், ஆண்டவர் கேட்டு தான் அந்த புக்கை கொடுக்குறேன், ஆண்டவர் தான் கொடுக்க சொல்லிக்கிறாரு. நீ பப்ளிக்கெலாம் இந்தமாரிலாம் கொடுத்தனாக்கா சரி வராதுன்னாரு. என்ன சார் சரி வராதுன்னா, நீனே சிரிச்சிக்கினே கொண்டு போய் எல்லாருக்கும் புக்கு கொடுக்குறாரு. சின்ன சிரிச்சு